ஓம் சாய்ராம். சாயன்மர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னிடம் மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இதை ஒரு முறை மனதார கேள். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னுடைய வாழ்க்கையின் மீது கொண்டுள்ள அக்கறையில் தானே இவற்றையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று வந்து இருக்கின்றேன். ஆம் செல்லமே, உன்னுடைய வேதனை காலமானது முடிந்து விட்டது. நீ என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றாலே உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று தானே அர்த்தம். நீ மகிழும்படியான உனக்கு ஒரு நல்ல செய்தியைத்தான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னை பாடாய்ப்படுத்திய துன்ப காலமானது இப்போது முடிந்து விட்டது. உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்து விட்டது. இதை சொல்ல வேண்டும் என்று தான் உன்னை தேடி வந்தேன். என் செல்லமே, நீ உனக்கு துரோகம் செய்தவர்களை எல்லாம் கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது. ஆனாலும் அவர்கள் உன் மனதை எந்த அளவிற்கு கஷ்டப்படுத்தினார்கள் என்று எனக்கு தெரியும். அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள். உன்னுடைய மனதிற்கு நீ எப்போதும் நல்ல பிள்ளையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். அதன்படியே நீ நடந்து கொண்டும் இருக்கின்றாய். அப்படிப்பட்ட உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களினுடைய ஆட்டமானது அடங்கப் போகின்றது. பிறருக்கு துரோகம் செய்து அதன் மூலம் நன்மையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் சரியான நேரத்தில் தக்க தண்டனையை அனுபவிப்பார்கள். அப்போது அவர்கள் செய்தது எந்த அளவிற்கு தவறானது என்று அவர்களுக்கு புரியும். என் செல்லமே, கவலைப்படாதே. நீ விட்ட கண்ணீர் துளிகள் எதுவுமே வீணாகவில்லை. நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறேன் அல்லவா? நீ இதுவரை பட்ட அத்தனை துன்பங்களும் துயரங்களும் எல்லாவற்றையும் நான் முடித்து வைக்கப் போகின்றேன். நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உனக்கு நான் பதில் தரத்தான் வந்திருக்கின்றேன். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாகவே நடக்கத்தான் போகின்றது. நீ பட்ட கஷ்டத்திற்கு பலனாக பல மடங்கு நன்மையை பெறப்போகின்றாய். நீ எதிர்பார்த்த பல நல்ல விஷயங்களானது உன்னை தேடி வர இருக்கின்றது. எப்போதும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைக்கக்கூடிய என் வாழ்க்கையில் மட்டும் எப்போதும் ஏதோ ஒரு சங்கடம் இருந்து கொண்டே இருக்கிறதே. எனக்கு மட்டும் முதுகிற்கு பின்னால் துரோகத்தை செய்து கொண்டே இருக்கிறார்களே என்றெல்லாம் எவ்வளவு மனம் வேதனைப்பட்டாய் செல்லமே. நீ பட்ட வேதனை காலம் எல்லாம் இப்போது முடிந்து விட்டது. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. அதனால்தான் நீ உன் சாயப்பாவினுடைய இந்த வார்த்தையை இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். எனக்கு நன்றாகவே தெரியும் உனக்கான நல்ல காலம் எப்போது வரும் என்று நீ எந்த அளவிற்கு அவளோடு காத்து கொண்டிருக்கிறாய் என்று. அதனால்தான் இந்த நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையானது தலைகீழாக மாறத்தான் போகின்றது. நீ எந்த அளவிற்கு துன்பப்பட்டாயோ அதைவிட பல மடங்கு இப்போது நன்மையை அடையப் போகின்றாய். உன்னுடைய துன்ப காலம் முடிந்துவிட்டது. உன்னுடைய இன்பமான காலமானது இப்போது உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. நீ பட்ட கண்ணீர் துளிகள் எல்லாம் மாறிவிட்டது. என்ன நடந்தாலும் எனக்கு என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ எந்த அளவிற்கு என்னை நம்பினாயோ அந்த அளவிற்கு நல்ல பலனானது இப்போது உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட தருணமானது, நீ விருப்பப்பட்ட அந்த வாழ்க்கையானது உன்னை தேடி வந்து விட்டது. என் செல்லமே, உன் சாயப்பா உனக்கு எப்போதும் துணையாகத்தான் இருக்கின்றேன். நல்லது எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். யார் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. குறை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அதற்கான வழியை சொல்ல தெரியாது. என்ன செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்கக்கூடிய உலகமானது இப்போது இருக்கின்றது. அதனால் யார் என்ன சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலை கொள்ளாதே. உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. எதை நினைக்கின்றாயோ அதை அடையும் வரை போராடிக்கொண்டே இரு. உன்னுடைய போராட்டத்திற்கெல்லாம் முடிவு காலம் வரப்போகின்றது. அதற்கான காலமும் நேரமும் இப்போது சூழ்ந்து விட்டது. என் செல்லமே, கருமேகங்களாக மறைத்திருந்த உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது அவையெல்லாம் விலகி செல்ல ஆரம்பித்து விட்டது. பௌர்ணமி நிலவாக உன்னுடைய வாழ்க்கையானது ஜொலிக்கப் போகின்றது. நீ பட்ட துன்பமும் துயரமும் கஷ்டங்களும் கண்ணீரும் எல்லாவற்றிற்கும் விடை கொடுத்து நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன். உன்னுடைய வருங்காலமானது ஒவ்வொரு நாளும் இனி மகிழ்ச்சியாகவே இருக்கும். நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாகும். என்ன வாழ்க்கை வாழ்கிறோமோ என்று எவ்வளவு மனம் வேதனைப்பட்டாய். இனி எப்போது
எப்பொழுதும் நல்லதொரு வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். என் வாழ்க்கையா சாயப்பா இப்படி மாறிவிட்டது என்று நீ ஆனந்தப்பட போகின்றாய், ஆச்சரியப்பட போகின்றாய். மிகப்பெரிய அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டத்தான் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை என் கைகளில் இருக்கின்றது. இனிமேல் எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது, பயம் கொள்ளக்கூடாது. சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா? நீ என்னை நம்பி வந்திருக்கின்றாய். உன்னை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? என் கடமையிலிருந்து நான் ஒரு நொடி கூட பின்வாங்க மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியானதாகவும் மாற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் குழந்தை அல்லவா நீ? உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை என்பதை உணர்ந்திருக்கின்றேன். அவற்றிற்கான எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டேன். உன்னுடைய ஏக்கத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமானது நடக்கப் போகின்றது. நீ ஏங்கி தவித்த ஒரு நல்ல நேரமானது இப்போது வந்துவிட்டது. எது கிடைத்தால் நீ ஆனந்தப்படுவாய் என்று எனக்கு தெரியும். நீ ஆசைப்பட்ட ஒன்றை உன் கைகளில் சேரக்கூடிய தருணமானது இப்போது வந்துவிட்டது. எல்லாரும் எல்லாவற்றிற்கும் ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். நீயோ உன்னுடைய சக்திக்கு மீறியோ அளவுக்கு அதிகமாகவோ எப்போதும் ஆசைப்படுவது கிடையாது. உனக்கு என்ன தேவையோ எது வேண்டுமோ அதற்காக மட்டும்தான் நீ ஆசைப்படுகின்றாய். அப்படி இருக்கும்போது நியாயமான உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றித்தானே தருவேன். அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் செல்லமே. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. நீ கண்ட கனவுகள் எல்லாம் பலிக்கப் போகின்றது. உன்னுடைய எதிர்காலம் உன் கண்முன்னே மிகவும் பிரகாசமானதாக இருக்கிறது பார். நீ ஆச்சரியப்படும் ஒரு அற்புதமானது நடக்கத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்த ஒரு விஷயமானது உனக்கு சாதகமாகவே நடக்க இருக்கின்றது. எத்தனை எதிர்பார்ப்புகளும் எத்தனை ஏமாற்றங்களும் என்று நீ உன்னுடைய காலத்தை இதுவரை கழித்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது வரக்கூடிய காலமானது நீ எதிர்பார்த்ததை விடவே பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. உன்னுடைய துன்பத்திற்கெல்லாம் பதிலடியாக பல மடங்கு இன்பத்தை எல்லாம் அள்ளி கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கப் போகின்றது. என் செல்லமே, நான் சொல்லக்கூடிய இந்த சத்திய வாக்கானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை எல்லாம் உன் மனதில் பதிய வைத்துக்கொள். சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய இந்த விஷயங்களைத்தான் உன் சாயப்பா உனக்காக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஏனோ தானோவென்று நினைத்து விடாதே. நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இதை நீ முழுமையாக கேட்டிருந்தால் நிச்சயமாக அவையெல்லாம் நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நடத்தி காட்டும்போது உன் சாயப்பாவின் சக்தி என்ன என்று நீ புரிந்து கொள்வாய். என் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்போதும் உன்னுடனே இருக்கும். நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எதிர்பார்த்ததை விடவே பல மடங்கு நன்மைகளை பெற்று ஆனந்தமாக நீ வாழப்போகின்ற தருணமானது இப்போது நெருங்கி வந்து விட்டது. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தையல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.